அண்ணே வணக்கண்ணே. அப்பா ஹரி, என்ன ரொம்ப நாள் அந்த பக்கம் ஆளையே காணோம்? நான் இப்போ சென்னையில் இருக்கேனே, கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் என்ன, அப்படியே கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதானே? ஆமாண்ணே, அதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? ரொம்ப ஸ்பீடாக தான்ப்பா இருக்கீங்க. ஆமாண்ணே, எல்லாம் அப்பா அம்மாவோட ஏற்பாடு தான். அது சரி, பொண்ணு யாரு, எந்த ஊர்? பொண்ணு தர்மபுரிண்ணே, இப்போ சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. தர்மபுரியா? தர்மபுரியில் உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லையே. பொண்ணு என்ன அந்நியமா? ஆமாண்ணே, அண்ணியன் தான், மேட்ரிமோனியில் பார்த்துருக்கோம். மேட்ரிமோனி மூலமா? ஆமாண்ணே, இப்போ எல்லாரும் அதில் தானே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஏன் சொந்தக்கார பொண்ணுலாம் என்னாச்சு? எங்கண்ணே, எல்லாரும் நம்மளை விட நல்லா படித்து வசதியான வீட்டு பிள்ளைகளாக இருக்காங்க. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஹரி, நம்ம வசதிக்கேற்ற பொண்ணாக பார்க்க வேண்டியது அவசியம்தான். அதே நேரம் நம்ம குடும்பத்துக்கேற்ற பொண்ணான்னு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? மேட்ரிமோனி மூலமாக பொண்ணை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அந்த பொண்ணோட பழக்க வழக்கங்கள் நம்ம குடும்பத்தோட ஒத்து வருமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க குடும்பம் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதா அப்பா அடிக்கடி சொல்லுவார். என்னதான் பெரிய வசதி வந்தாலும் பழசை மறக்காம எளிமையான வாழ்க்கை வாழ்றவருங்க அப்பா. உறவுகளோட ஒட்டி வாழணுங்கிற உன்னதமான கொள்கையை கொண்டவங்க உங்க அம்மா. வாரத்துக்கு ஒரு முறை அசைவ சாப்பாடு, வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ வழிபாடுன்னு ஒரு வரமுறையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? பார்த்தா அவங்களும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஆளுங்க மாதிரி தானே தெரியுறாங்க. பார்த்தா மட்டும் போதுமா? பழகி பார்த்தும் தெரிஞ்சுக்கணும். இப்படியே பழகிட்டு இருந்தால் என்றைக்குனே கல்யாணம் பண்ணுறது? இப்படிலாம் யோசிக்கிறனால தான் கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டு குடும்பத்தோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடைசியில் எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. என்ன குழப்பமா இருக்கா? ஹரி, அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணும்போது சொந்தத்துலேயும் சுற்றத்துலேயும் தெரிஞ்சு புரிஞ்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அதையும் மீறி பிரச்சனை வந்தால் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சு ஒன்றா வாழ வைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்க யாருமே கிடையாது. ஏதாவது ஒன்றுன்னா எல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போய் கடைசியில் பிரிஞ்சே போயிடுறாங்க. இப்போ என்னென்ன பண்ணுறது? ஒரு 6 மாதத்துக்கு நிச்சயதார்த்தத்தை தள்ளி வைங்க. அந்த பொண்ணோட குடும்பத்தோட முதல்ல நெருங்கி பழகுங்க. அவங்க வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதில் கலந்துக்கங்க. அவங்களையும் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி 2 குடும்பமும் முதல்ல உறவுக்காரராக மாறுங்க. கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் சேர்ந்தே முடிவெடுங்க. இதில் ஏதாவது வர்ற கருத்து வேறுபாடுகளை களைஞ்சு ஒத்து போயிட்டீங்கன்னா கல்யாண வாழ்க்கையும் ஒத்து போயிடும். அரே, குடியிருக்கிற வீட்டு மனம் சரியில்லைன்னா மாற்றிட்டு வேற மனம் வாங்கிக்கலாம். கூட வாழ போகிற பொண்ணு சரியில்லைன்னா நம்ம குலமே அழிஞ்சிரும் இல்லையா? குலம் வாழணும்னா குணம் அவசியம் இல்லையா? நீங்கள் சொல்கிறதும் சரியாக தானே படுது. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் பொருத்தம் பார்த்தா பத்தாது, 2 குடும்பத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே, நான் 2 குடும்பத்துக்கு முதல்ல பொருத்தம் இருக்கான்றதை பார்த்துட்டு அப்புறம் எங்கள் பொருத்தத்தை பார்த்துக்கிறேன். சரி வரேண்ணே. ஓகே.